Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டியில் சால்வ் ப்ராப்ளம் நம்பர் 2 வந்து பார்க்க போகிறோம். இது எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 54ல் இருக்குது. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட்டோடையும் ரெசிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பவரோட வேல்யூ 100 வாட்ஸ் இருக்கிறப்பையும் அதோடைய 200 வாட்ஸ் இருக்கிறப்பையும் அந்த எலக்ட்ரிக் பல்போட கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் பல்பை ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு இங்கே பவர் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 வாட்ஸ் வந்து 100 வாட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வியோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 வாட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். அதாவது ஐயோட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஆரோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஐ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா P=VIங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு எது வேணும்னா கரண்ட்டு தான் வேணும். அதை கரண்ட் வேணும்னா நான் இந்த வால்ட்டை வந்து நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதாவது பொட்டன்ஷியல் வந்து இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு P/V கிடச்சிடும். அப்படின்னா I=P/Vங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே Pயோட வேல்யூ வந்து எனக்கு 100, அடுத்து Vயோட வேல்யூ வந்து எனக்கு 200. இங்கே கேன்சல் பண்ணேன்னா 0 0 0 0 கேன்சல். அப்படின்னா 1/2ஓட வேல்யூ எனக்கு 0.5 கிடைக்கும். கரண்ட்டை வந்து நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்னா ஆம்பரில் வந்து மெஷர் பண்ணுவோம். அப்படின்னா எனக்கு ஐயோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 0.5 ஆம்பர் கிடச்சிருக்கு. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னா V=IRங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு தேவை R தான் வேணும். அப்படின்னா ஆரை வச்சுட்டு ஐங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுன்னா V/I=Rன்னு கிடச்சிடும். நான் R=V/I. வியோட வேல்யூ எனக்கு தெரியும் 200, ஐயோட வேல்யூ வந்து 0.5. எனக்கு இங்கே டெசிமலில் இருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா ஒரு டிஜிட் இருக்குது. அதனால் மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 200 × 10 வந்து எனக்கு 2000 டிவைடட் பை 0.5 × 10 வந்து எனக்கு 5 கிடச்சிடும். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணேன்னா 5 1s இது 5 4s 0 0. அப்படின்னா எனக்கு 400 எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ரெசிஸ்டன்ஸை வந்து ஓமில் வந்து மெஷர் பண்ணுவோம். அப்படின்னா எனக்கு ஐயோட வேல்யூ 0.5 ஆம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 400 ஓம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.